சார் வெட்டிருக்கோம் அவனை. ஓட தெரியல, ஓடி ஒளிய தெரியுதுல. எங்க நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன், இல்லைன்னா வீட்டுல தான் இருப்பேன், என்ன தொடுங்கன்னு சொல்றாருல்ல. கையில விலங்கு போட்டு கூட்டு வரணுங்க அவனை. ஏன் சார்? ஏன் என்ன நீங்க 41 கொலை பண்ணவனுங்க அவன். சாரி பூச்சி வைங்க விஜய்ங்க, நீங்க வந்து விஷம் சார். ரைட் சார், ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கத்தலையில். ஏதோ 30 பேர் விழாவா ஏதோ சொன்னாங்களே. சாரி முப்பெரும் விழான்னு சொன்னார்ல. சாரி 30 விழான்னு என்ன கொழுப்பு திமுரு சார். நான் திமுககாரன் கிடையாது. 1.5 லட்சம் பேர் உட்கார வச்சு சேர்ல பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு, தண்ணி பாட்டிலு இதெல்லாம் வச்சு 1.5 லட்சம் சேர்ல வச்சு உட்காந்து மீட்டிங் போட்டிருக்கான் ஒருத்தன். நீங்க 30 பேர் வச்சு விழா அப்படி அதுலயே தெரிஞ்சு போச்சா சார்? டிசம்பர் 13ஆம் தேதி பண்ண வேண்டிய இடம் சார் அது. என்ன உங்களுக்கு என்ன அங்கே என்ன இலவு, என்ன இந்த இலவு எதிர்பார்த்தானே வந்தது அப்படின்னா சார்? இந்த எதிர்பார்ப்பு சார் எதுக்காக இந்த கூட்டம்? சரி, கரூர்ல நம்ம பலத்தை காட்டுவோம்னே இருக்கட்டும். எங்க வெங்காயத்தை அப்போ ஒரு திட்டம் அவங்க பண்ண இடத்துல நான் காட்டுவோம் சார். அப்புறம் நாங்க கேட்ட இடத்த கொடுக்கலன்னு என்ன வெங்காயத்துக்கு சொல்றேன்? நீங்க கொடுக்கல இல்ல. நான் என்ன கேட்டேன்? இந்த ஒரு லைட் ஹவுஸ் ரவுண்டானா, இந்த உழவர் சந்தை திடல் இதெல்லாம் கொடுக்கல இல்ல. போகும்போது கேன்சல் பண்ணிட்டு போ. ஜெய வீடியோ போட்டு என்ன சொல்றாரு சார்? அவங்க கொடுத்த இடத்துல பிரச்சாரம் பண்ணது வேற என்ன அரசாங்கம் சார். இன்னைக்கு இந்த 41ங்கிறது 501 ஆயிருக்கும். அந்த ரவுண்டானா கொடுத்தா கார்னர்ல பெட்ரோல் பங்கு தம்பி. கேமராமேன் பேட்டி எடுத்தவன் மேல அவன் துண்டை போடுவான் தெரியுமா? ஆமா தாவேக்கா துண்டை போட்டு கூட நடனம் ஆடிட்டே போவாரு சார். வெட்டிருக்கோம் அவனை. ஏன்னா ஒரு பத்திரிகைக்காரன் அவன் பேட்டி எடுக்க வரான், அவன் மேல துண்டை போடுறான்னா இந்த பொறுக்கியில நீங்க வந்து எங்க சார் கட்டுப்படுத்திருக்கீங்க சார்? அவன் ஏறணுன்னு முதல்ல சொல்றான் சார். வந்தோடனே அந்த ஆளு நான் அதான் சொல்றேன்னு கோச்சுக்காங்க. எனக்கு என்னால ஜீர்ணிக்க முடியல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இவ்வளவு வேற வச்சுட்டு ஓர் ரசிகர்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி கொண்டு வந்து விட்டதே போலீஸ் நீயே சொல்ற மூதேவி. அப்புறம் என்ன போலீஸ் வந்து பாதுகாப்பு? போலீஸும் இதுக்கு உடந்தையா? என்னங்கடா அது? அவனுக்கு சீனியர் தானே கமல், அவருக்கு சீனியர் தானே ரஜினி. எவனையாவது மதிச்சு பேசிக்க பாத்துறீங்களா? யாராவது மதிச்சிருக்கானா சார் அந்த பையன்? ஓட தெரியல, ஓடி ஒளிய தெரியுதுல. எங்க நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன், இல்லைன்னா வீட்டுல தான் இருப்பேன், என்ன தொடுங்கன்னு சொல்றாருல்ல. எனக்கு ஒரு சிஎம் மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஆமா, எனக்கு தொடுங்கன்னு ஒருத்தன் சொல்லிட்டு மார்க்கெட்டிட்டு இருக்கான். அவனை இன்னும் வெட்டாம வச்சிருக்கோமே. அரெஸ்ட் பண்ணுன்றீங்களா? ஆமா, கையில விலங்கு போட்டு கூட்டு வரணுங்க அவனை. ஏன் சார்? ஏன் என்ன நீங்க 41 கொலை பண்ணவனுங்க அவன் சார். அது விசாரணையில இருக்கு. அது அப்புறம் என்ன வெங்காய விசாரணை? ஏன் செருப்பு வீசினாங்க அப்படின்னா உங்களை அட்டென்ஷனை நான் வாங்கணும்னா எனக்கு வேற வழி தெரியல. ஏன் வாங்கணும்? எங்க செத்து கிடக்குறாங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க மிதிப்பட்டு சேவறான். அவனை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லை. அப்ப அவனை காப்பாத்துறதுக்கு வேற வழி ஒன்னு அட்டென்ஷன் திருப்பணும் சார். இந்த பாப்பா பேரை சொல்லிட்டு காணமா என்னன்னு பாருங்க, அடுத்து போயிட்டாங்க. அப்போ ஒரு பாடி மாதிரி ஒரு சட்டையெல்லாம் தூக்கிட்டு போறாங்க சார். என்னடா நடந்துச்சு? போடுமா இல்லையா சார்? நிப்பாட்டுறா. என்னடா நடந்துச்சு? பதற மாட்டோம் சார். ஒரு கல் நெஞ்சனை விட கொடூரன் சார். பின்னங்களை பார்த்து 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 பழகி போன ஒருத்தன் தான் இப்படி பண்ண முடியும். சேடிஸ்டுக்கு இன்னொரு பெரிய உதாரணம் எனக்கு. லைட்டை ஆஃப் பண்ணி ஏதோ விளையாட்டுக்கு சார். என்ன வெங்காயம் விளையாட்டு சார்? என்ன விளையாட்டுங்கிறீங்க? ஏங்க உங்களை பார்க்க தாங்க உட்கார்ந்து இருக்கான். அதுல அவன் சிரிச்சிட்டு இருப்பான் தெரியுமாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சிரிப்பான் சார். மக்கள் ஆறாவரமா இருக்காங்க, அதை பார்த்து நம்ம நம்பி வந்தான். 8 மணி நேரம் 9 மணி நேரம் காக்க உங்களால முடியும். வந்தவன்ல 27,000 மணி நேரம் முட்டா. சாரி கோச்சு வைங்க சார். புரியுது, உங்க எமோஷனல் புரியுது. எனக்கு கொஞ்சம் கவனமா இல்லை. ஆரம்பத்துல இருந்து அவன் போக்கிரியாவா வரான் சார். ரைட், அப்படிப்பட்ட கூட்டம் தானே நிக்கிறது. என்ன பண்ண உனக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா சார்? என்ன சரி, அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு சார். போலீஸ் நடவடிக்கை எடுத்துருக்கலாம். கூடுதல் பாதுகாப்பு போட்டு ஏற விடாம பண்ணி, அப்ப நெரிசல் ஆகாம பண்ணி. விஜய்ங்க நீங்க வந்து விஷம் சார். இதை நீங்க வேரோட புடிங்க எரியலைங்களா எதிர்காலம் சூனியம் சார். தமிழ்நாட்டுக்கு எழுதி வச்சிருக்கீங்க. ரைட் சார், ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் கோபால். வணக்கம் சார். போன முறைக்கு சொன்னேன் மூத்த பத்திரிகையாளர் இல்லைன்னு. நான் இந்த மூத்த பத்திரிகையாளர் இல்லை, உழைக்கும் பத்திரிகையாளர். மகிழ்ச்சி. கரூர்
நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிகழ்வு எல்லோரையும் உலுக்கி இருந்துச்சு. தேசிய அளவிலேயே எல்லாரையும் சொல்லாதீங்க, கொஞ்சம் பேர் உழுக்கலை, அதனால தானே சப்போர்ட் பண்ணுறான். சப்போர்ட் பண்ணுறானுல, அவனை உழுக்கலையே, விஜயவே உழுக்கலையே. விஜய் நீ எல்லாரையும் உழுக்குச்சின்னு சொல்லாதீங்க. போங்க நீங்கள். என்ன விஜய் உழுக்கலைன்ற? உழுக்கலை, அவன் நம்மளை உழுக்கிட்டான் அந்த ஆளு. இல்லை சார், விஜய் அந்த கட்சியினுடைய தலைவர், அவருடைய சார் உழுக்கலைன்னு நீங்கள் எல்லோரையும் உழுக்கியங்கிறீங்கள இல்லையா? அவங்கள உழுக்கலை, விஜய் நம்மளை உங்களை என்னையே பார்த்துட்டு இருக்கிறவங்கள அவங்க நெஞ்ச உழுக்கிடுச்சு. அவனும் அவனை சம்மந்தப்பட்டவன் ப்ளஸ் அவனுக்காக வக்காலத்து வாங்குறவன் இவனெல்லாம் உழுக்கலைங்கிறேன். அதனால தானே அவனுக்கு வக்காலத்து வாங்குறாங்க சார். இப்படி உழுக்கியிருந்தா வக்காலத்தே வாங்க மாட்டாங்க. ஏன்னா மனசாட்சி இருக்கிற எவனும் அதை பார்க்க சொல்லுங்கள். அந்த ஒரு அலையா அப்படி நகர்ந்து அப்படியே பார்க்க சொல்லுங்களேன். இல்லை இந்த கூட்டத்தை கொண்டு வர்றதுக்காக அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இப்படி வந்தால் இப்படி வரும். தாவேக்காவினர் கஷ்டப்பட்டு தான் கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் என்ன சார், இது 7 மணி நேரம் டிலே பண்ணாங்க. தானா கூடிய கூட்டம் என்ன வெங்காய கூட்டம், தானா கூடு 4000. லேட் பண்ண வந்துட்டானான்னு அது பிள்ளைகளை தூக்கிட்டு புடையை தூக்கிட்டு 6 மணிக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்தவன் அப்படியே ஒரு அம்மா வருது, சம்பளம் வாங்கிடுச்சு, இன்னும் வரலையா, அப்போ இருங்க வீட்டில் கொண்டு வச்சு சேலையெல்லாம் மாற்றிட்டு வருது. அவன் இந்த கலரை பாப்பான்ட்டு 55 பொம்பளை செதுப்புச்சு. நீங்கள் இவன் க்ரௌட் புல் பண்ணுறதுக்காக தன்னார்வ அமைப்புகள் எல்லாரையும் சொல்ல 1-2 பேர் இந்த கூட்டத்தை காமி பாருங்களில் காசு வாங்கி தெரியுமா, காசு வாங்குவாங்க, மாப்பு காமிச்சு, அது எம்எல்எம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது மாதிரி தாங்க இது. இவன் மாவட்ட செயலாளர் தான் கூட்டத்தை காமிச்சு தான் அண்ணனா நொண்ணனா அவன் என்ன கூப்பிட்றான்னு தெரியாது, அவன்கிட்ட பேர் வாங்கணும். அவன் எவனையோ ஒருத்தன் திருப்திப்படுத்தணும், இல்லை யார்கிட்டையோ சேலஞ்ச் பண்ணணும், யாரையோ வெறியேற்றணும். பார்த்தியா, எனக்கு முன்னாடி பேசினவன் கூட்டத்தை விட நம்ம கூட்டம் பார்த்தியா, அதில் தானே அந்த மப்பில் தானே பேசுகிறான் அந்த ஆள். ஏதோ 30 பேர் விழாவா ஏதோ சொன்னாங்களே, 30 விழாவா என்ன, சாரி முப்பெரும் விழான்னு சொன்னார்ல, 30 பேர் விழாவா, சாரி 30 விழானா என்ன கொழுப்பு திமிரு சார். நான் திமுககாரன் கிடையாது. ஏன்னா 1.5 லட்சம் பேர் உட்கார வச்சு சேரில் பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு, தண்ணி பாட்டிலு, ஒரு ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வச்சு 1.5 லட்சம் சேரில் வச்சு உட்காந்து மீட்டிங் போட்டிருக்கான் ஒருத்தன். நீங்கள் 30 பேர் வச்சு விழா அப்படி அதுலேயே தெரிஞ்சு போச்சா? ஸோ அதை விட கூட்டத்தை கூட்டணுங்கிறதுக்காக தான். அதுதான் சார் டிசம்பர் 13ஆம் தேதி பண்ண வேண்டிய இடம் சார் அது கரூர். ஏன் என்ன உங்களுக்கு என்ன அங்கே என்ன இலவு, என்ன இந்த இலவை எதிர்பார்த்தானே வந்தது அப்படின்னா சார்? அதை எதிர்பார்த்து சார் எதுக்காக இந்த கூட்டம் நான் கேட்குறது சொல்லுங்கள். டிசம்பர் 13 பண்ண வேண்டியது என்ன அவசரம் உனக்கு? என்ன உனக்கு இந்த ஜாகிரபிக்கல் மாற்றம் வந்து இல்லை சார், இப்போ தான் அதை நீங்கள் சொன்ன மாதிரி திமுக ஒரு கூட்டம் கூட்டியிருக்கு, அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி வந்து பேசிட்டு போயிருக்காரு. அடுத்து நம்ம கூட்டி நம்ம மாசம் காட்டணும்ல. என்ன நீ திட்டம் போட்டு அட்டவணை போடலே மூதேவி இதெல்லாம் போட்டாங்களா அவங்க? 30 விழா அவங்க எப்போ அனௌன்ஸ் பண்ணது? செப்டம்பர் 15 30 விழாங்கிறது அவங்க அனௌன்ஸ் பண்ணது எப்போ? நீ அதுக்கப்புறம் தான் அட்டவணை போடுற. சரி, கரூரில் நம்ம பலத்தை காட்டுவோம்னே இருக்கட்டும். எங்கே வெங்காயத்தை அப்போ ஒரு திட்டம் என்ன அவங்க பண்ண இடத்துல நான் காட்டுவோம் சார், அப்படி தானே காட்டினேன். அப்புறம் நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கலன்னு என்ன வெங்காயத்துக்கு சொல்கிறேன்? நீங்கள் கொடுக்கல இல்லை, நான் என்ன கேட்டேன்? இந்த ஒரு லைட் ஹவுஸ் ரவுண்டானா, இந்த உழவர் சந்தை திடல் இதெல்லாம் அது கொடுக்கல இல்லை. போகும்போது கேன்சல் பண்ணிட்டு போ, கேட்டது நீ போ மக்கள்கிட்ட போ. டேய் நான் கேட்டேன் கொடுக்கல, அதனால் நான் வந்து மக்கள்கிட்ட போ, கொடுக்க மாட்டேங்கிறான், கோர்ட்டுக்கு போ. போனியா? விஜய் வீடியோ போட்டு என்ன சொல்றாரு சார், நான் வந்து அவங்க கொடுத்த இடத்துல பிரச்சாரம் பண்ணது வேற என்ன அரசாங்கம் சார். நீங்க கேட்டது அதுதான் இந்த டேவிட்சன் தேவாசீர்தம் அவங்களும் உள்துறை நம்ம அமுதா பேசுனாங்களே. டேவிட்சன் தேவாசம் நேற்றே இல்லை பழனிக்கே பேசினாரு, அடுத்த நாளே சொல்கிறேன். ஏன்டா கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு இந்த 41ங்கிறது 501 ஆயிருக்கும் அந்த ரவுண்டானா கொடுத்தா. கார்னரில் பெட்ரோல் பங்கு தம்பி, நீ படத்தை போட்டு பாருங்களேன். இவங்க எவனாவது அடங்கினவன், அவன் அடங்கியிருக்கான, அவன்
ஒருத்தன் பேச்சுக்கு அடங்கியிருக்கானா தம்பி? ஏன்னா சொல்லுங்களேன். நீங்கள் இந்த மதுரை மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு, இந்த நீங்கள் உங்கள் மாதிரி ஊடகவியலாளர் இந்த இதுக்கு கேமராவுக்கு அவங்கள பேச சொல்லி கேட்குறீங்கல்ல. உதாரணத்துக்கு ஒன்று பார்த்தேன், அந்த என்டிடிவி கேமராமேன் எடுத்துகிட்டு இருக்காரு, பேட்டி எடுத்தவன் மேலே அவன் துண்டை போடுவான் தெரியுமா? ஆமாம் ஆமாம், தாவேக்கா துண்டை போட்டு கூட நடனம் ஆடிட்டே போவார் சார். வெட்டிருக்கு வேணாம் அவனை. ஏன்னா ஒரு பத்திரிகைக்காரன் அவனை பேட்டி எடுக்க வரான், அவன் மேலே துண்டை போடுறான்னா இந்த பொறுக்கியில் நீங்கள் எங்கே சார் கட்டுப்படுத்திருப்பீங்க? அந்த ரவுண்டானா இருக்குல்லண்ணே. நான் அரசுக்கு வக்காலத்து வாங்குவேன், போலீஸ் வக்காலத்து வாங்குவேன். ஆனால் ஒரு மனசாட்சி இருக்கிறவனா பேசணுன்னா பேசுகிறேன். நான் மனசாட்சி இருக்கிறவன் கேட்கணும். மனசாட்சி இல்லைவன் நாசமாக போட்டான், அதை பற்றி இல்லை. ரவுண்டானால இங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது, இந்த பக்கம் கரையோரம், கரை பாலம் சார், அமராவதி ஆற்று. ஆமாம். நீங்கள் ஒரு தீய வச்சான்னா உலகம் இப்போ பேசிகிட்டு இருக்கு, இதை விட 1000 மடங்கு கூட பேசியிருக்கோம் இன்னைக்கு கரூரை. சரி, இப்போ அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி அங்கே கொடுக்கல, அது கொடுக்கலன்னு அவர் சொல்கிறாங்க. அதாவது அமராவதி பாலத்தில் இவன் ஏரி குதிக்கும். இப்போ ஏரி குதித்தவன் எத்தனை பேர் செத்தானே தெரியாது. நீங்கள் தாமிரபரணி கேள்விப்பட்டிருக்கீங்க, 22 பேர். நாம தான் அதை 22 பேர் செத்தது நாம தான் எக்ஸஸ் பண்ணோம். அப்போ டிஎம்கே ஆட்சி அதை விட 10 மடங்கு ஆயிருக்கும் சார். சார் இவனுக்கு பூரா விடலை பசங்க சார். இவங்களை எப்படி நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு தான். அதை விட முக்கியம் அவங்க சொன்ன முக்கியமான காரணம், காலையில் 8:45 அவங்க கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்களா. இது ஐயா இங்கே அங்கே இருந்தானே இவங்க பாத்ரூம்லேருந்து கிளம்புறதுக்கு 8:45 தானே ஆச்சு. 8:45 9 மணிலேருந்து கூட்டின கூட்டம் சார். நைட்டு தான் முடிஞ்சதா. அவங்க என்ன சொன்னாங்க, அந்த 4 ரோடு வர்ற இடம் பெரிய ஊர்கள்லேருந்து வர்ற முக்கில் அது நீங்கள் அங்கே கொடுத்துருந்தா நீங்கள் ஊரே 144 போட்ட மாதிரி ஆயிருக்கும். நிர்வாகத்தை இவன் என்னடா யாருன்னு அவன் அப்படியே என்னது காரி துப்பியிருக்க மாட்டாங்க. சரி நீ கொடுக்கல, நீ கேட்டத என்ன வெங்காயத்துக்கு நீ அங்கே வைக்கிற? முதல் நாள் தான் கொடுத்தாங்க, முதல் நாள் நைட் தான் சார் நான் கொடுத்தாங்க, நாங்கள் போடலை சார். வேற ஊரை முடிச்சுட்டு நீ எப்போ தரீங்களோ அப்போ வரேன் சார். நீ மாத்திரையில வயசுத்தானே மாத்திர, அது மாதிரி மாற்றிட்டு போ, நாங்கள் டிசம்பர் 17 நடத்திக்கிறோம் சார். நீ எப்போ கொடுங்க சார். போயிருக்க வேண்டியதானே. ஒரு தலைவர்னா அப்படி தான் டிசைட் எடுக்கணும். இல்லை அவனுக்கு கீழே இருக்கிற இந்த சிலுண்டிகள் அப்படி தான் டிசைட் பண்ணியிருக்கணும். இங்கே தான் ஒருத்தனை இல்லையே சார். அவன் ஏறினோன்னு முதல்ல சொல்கிறான் சார். வந்தோடனே அந்த ஆள் நான் அதாவே சொல்கிறேன்னு கோச்சிக்காங்க, எனக்கு என்னால் ஜீர்ணிக்கவும் இல்லை. ஏறினோன்னு சொல்கிறான், போலீஸ் இல்லைன்னா போலீஸ் பாதுகாப்போடு தான் நான் உங்கள் முன்னாடி இப்போ வந்திருக்கேன், அவங்க கொடுத்த பாதுகாப்பில் தான் நான் உங்கள் முன்னாடி வந்திருக்கேன்னு ஏதோ அந்த வார்த்தை வர சொன்னேன். ஏன்னா இல்லைன்னா என்னால் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர முடியுதுன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு தான். எங்கே இருந்து சார்? அந்த முனையிலேருந்து. யாருக்கு இருந்து சார்? கூட்டத்துக்கிட்ட இருந்தான். எந்த கூட்டம் சார் அது? இவருடைய கூட்டம். தாவேக்கா உங்கள் கூட்டத்திலேருந்து பாதுகாத்து கொண்டு வர்றதே போலீஸ்னு ஆகிப்போச்சு சார். நீ உங்கள் கூட்டத்தையே நீ வில்லனா சொல்கிற. இல்லை பாதுகாத்து இல்லை, அவரை பார்க்குற ஆர்வத்தில் நெருக்குவாங்கல்ல. என்ன வெங்காயம் 100 தான், நீ தான் பீம் வச்சிருக்க எருமாடு மாதிரி 100 பேர் இருக்கான் சார். உங்களை விட டபுள் மடங்கு இருந்தான். ஒருத்தன் தூக்கி போட்டான் பார்த்தீங்களா, விக்கிரவாண்டிலையா இதுலையா மதுரையில் தூக்கி போட்டானா சார். எச்சியலை தூக்கி போகிற போட்டான் பார்த்தீங்களா. அன்னைக்கே அந்த படவை அன்னைக்கு பிடிச்சி உள்ளே வச்சுருந்தா நீங்கள் கொஞ்சமாவது பயம் இருந்திருக்கும். அந்த மாதிரி படவா 100 பேர் வச்சுருக்கான். உனக்கு ஒய்யா ஜெட்டோ ஏதோ ஒரு வேறு துப்பாக்கி. இப்போ வர இன்னைக்கு செய்தி சார், அவருக்கு பாதுகாப்பு அதிகரிக்க போகிறாங்களாம். ரொம்ப அவர் பயங்கரமான இதில் இருக்கார், ஆபத்தில். அப்போது இவ்வளோ வேற வச்சுட்டு ஓர் ரசிகர்கிட்டருந்து உன்னை காப்பாற்றி கொண்டு வந்து விட்டதே போலீஸ்ன்னு நீயே சொல்கிற மூதேவி. அப்புறம் என்ன போலீஸ் பாதுகாப்பு? போலீஸும் இதுக்கு உடந்தையா? என்னங்கடா அது? வெக்கமா இல்லை? நான் போது பாதுகாப்பு போலீஸ் தானே கொடுத்துருக்கணும். இவ்வளோ கூட்டம் வரும்னு கண்டுபிடிச்சா இந்த ஒருத்தன் இருக்கான சார், மன்சூர் அலிகான்.
அவர் பெரிய வென்று மாதிரி பேசியிருப்பார் சார். அவர் பார்த்தீங்களா? அவர் பேசியிருப்பார், ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். அவர் விஜய் வாய்ஸாக பேசியிருப்பார். நாங்கள் வேணும்னு தான் 10,000 கொடுத்தோம், நிறைய வரும், பொய் சொல்லி தான் சொன்னோம். என்ன அப்போது பொய் சொல்லி தான் சொன்னோன்னு நீ விஜய் வாய்ஸானா முதல்ல இந்த ஆளை தூக்கணும், இல்லை அவனை தூக்கணும்ல. ஏமாத்திருக்கல சார். 10,000க்கு மேலே வருதுன்னு உனக்கே தெரியுதுல்ல. அப்போ என்ன வென்றிருக்கு, நீங்கள் 10,000 தான் வரும் அப்படின்னு ஏன் கொடுத்த? நீங்கள் போலீஸுக்கான இதாக வேலை, 10,000னா இவங்க 30,000 கொண்டு வருவாங்க அப்படின்னு யோசிப்பாங்களா? நீங்கள் 4 மணிக்கு 4,000 வரை தான் சார் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தானே தான் கூடியிருக்கான். அப்போ 10,000 விட கம்மியாக வந்துட்டு தான் இவன் நினச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் நீ நாமக்கல்லேருந்து ஒரு பெரிய படையை நீங்கள் வந்து பின்னாடியே கூட்டு வர. அது வந்து அதான் சொன்னேன்ல, கூட்டத்தை காமிச்சு நான் பார்த்தியா இவங்களை விட அவன் யாரையும் மதிச்சதா இது வரைக்கும் மதித்து பேசுனதா பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்களேன், யாராவது ஒரு ஆளை. அவனுக்கு சீனியர், அவனுக்கு சீனியர் தானே கமல், அவருக்கு சீனியர் தானே ரஜினி. எவனையாவது மதித்து பேசுறத பார்த்துருக்கீங்களா? ஆனால் அவங்க அப்பா அவ்வளோ போய் ஜீனியஸ். அவன் எஸ்ஐசி சொல்கிறீங்க? ஆமாம், அவனுக்கு இப்படி ஒரு பிள்ளைன்னா அது வேறு. நீங்கள் காரி துப்பணும். யாராவது மதிச்சிருக்கானா சார் அந்த பையன்? சார் முதல்ல தன்மை வேணுங்க. நீ அவன் பேசுன அந்த தோரணையும் அந்த மேனரிசமும் இயல்பு தானே, விஜயோட இயல்பு சார். இப்போ ஓட தெரியல, ஓடி ஒளிய தெரியுதுல. எங்க நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பேன், என்ன தொடுங்கன்னு சொல்கிறாருல்ல. தொடுவாங்க. இப்போ அது எனக்கு ஒரு சிஎம் மேலே எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். வருத்தமா? ஆமாம், ஏன்னா தொடுங்கன்னு ஒருத்தன் சொல்லிட்டு மார்க்கெட்டிட்டு இருக்கான், அவனை இன்னும் வெட்டாமல் வச்சுருக்கோமே. அரெஸ்ட் பண்ணுன்றீங்களா? ஆமாம், கையில் விலங்கோடு கூட்டு வரணுங்க அவனை. ஏன் சார்? என்னங்க நீங்கள் 41 கொலை பண்ணவனுங்க அவன் சார். அது விசாரணையில் இருக்குது, அது அப்புறம் என்ன வெங்காய விசாரணை? கை புண்ணுக்கு கண்ணாடி வேணுமாங்க? அந்த அலையை பார்த்தீங்களாங்க நீங்கள்? அலையை பாருங்கங்க. இன்னைக்கு ஒரு டிவியில் செருப்பு போட்டதை எக்ஸ்க்ளூசிவ் காமிக்கிறாங்க. செருப்பு போட்டதை கண்டுபிடிச்சிட்டோம், தேங்காயை போட்டாங்க, செருப்பு போட்டாங்க. செருப்பு போகிறான் சார். ஆனால் ஒரு பொண்ணுடைய ஒரு குரல், ஒரு இளம் பெண்ணுடைய குரல், அண்ணா அண்ணா பாருங்கண்ணா, அண்ணா பாருங்கண்ணா பாருங்கண்ணாங்க. ஒரு பின்னாடி ஒரு பின்னணியில் ஒரு குரல் போய்கிட்டே இருக்குங்க. அப்போ அங்கே நடந்ததை யூகிக்க முடியுதா? ஒரு வெங்காய போலீஸ்காரன் ஒருத்தன் ரிட்டையர்டு ஒருத்தன் ஒரு விலங்காப்பாய் சொல்கிறான், அது வந்து செருப்பை வீசினது தெரியும், இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சிருப்பாள். இடையே இவன் போலீஸ்காரன் வந்து என்ன பண்ணான்னு தெரில, நான் அவனுக்கு வரல. அந்த ஏன் செருப்பு வீசினாங்க அப்படின்னா, உங்களை அட்டென்ஷனை நான் வாங்கணும்னா எனக்கு வேறு வழி தெரில. ஏன் வாங்கணும்? எங்கே செத்து கிடக்குறாங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க, இங்கே மிதிப்பட்டு சேகறான், அவனை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை. திரும்பினா நீங்கள் டைட்டு இப்படி திரும்பவும் முடியலையே. அப்போ அவனுக்கு காப்பாற்றுறதுக்கு வேறு வழி, உன்னை அட்டென்ஷன் திருப்பணும் சார். செருப்பு வருது, என்னடா எந்த பக்கம் வருது டேய் அப்படின்னு கத்துனா சார். அவன் பேசிகிட்டு இருக்கான் சார், இப்படி அந்த இதில் இப்படி நிற்கிறான். ஒருத்தன் காதுகிட்ட வந்து ஏதோ சொல்கிறான் ஒருத்தன். அது ஒரு வளர்ந்தவன் இருக்கானே, இல்லை பவுன்சர் இல்லைங்க, கட்சியினுடைய அவன் எவனோ ஒருத்தன் வரான் வந்து சொல்கிறான். அந்த பொண்ணு பேர் என்னமோ அமிர்தாவா என்னமோ ஒரு பேர். தம்பிகளா அந்த பாப்பா பேரை சொல்லிட்டு காணமா என்னன்னு பாருங்க, அடுத்து போயிட்டான். ரைட்டா? அப்படி சொல்லிட்டு இருக்கான்ல. அப்போ ஒரு பாடி மாதிரி ஒருத்தன் சட்டையெல்லாம் அப்படி தூக்கிட்டு போகிறாங்க சார். ஆம்புலன்ஸ் நிற்கிது, சட்டையெல்லாம் தூக்கிட்டு போகிறான். நம்ம என்ன பண்ணுவோம்? நிறுத்திட்டு ஏய் என்னடா டேய் என்னடா நடந்துச்சு டேய் டேய் போடுமா இல்லையா சார்? நிப்பாட்டுறா டேய் என்னடா நடந்துச்சு? பதற மாட்டோம் சார். சார் எருமாடு மாதிரி அது அந்த சீனே அவன் இங்கேருந்து அந்த இடம் சார், அந்த பக்கத்தில் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் சார். அப்போ ஒரு கல் நெஞ்சனை விட கொடூரன் சார் அவன். பிணங்களை பார்த்து பார்த்து சுடுகாட்டில் நீங்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள விட மோசமானவன். பிணங்களை பார்த்து 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 பழகி போன ஒருத்தன் தான் இப்படி பண்ண முடியும். ஏன் நமக்காக வந்த ஒருத்தன் சார். சார் என்ன இருக்கட்டும், 27,000 பேர் சொல்கிறான் அவன் இதுபடியே.
27,000 பேர் நம்ம காக்க வச்சுட்டோமே சார். அவன் சேடிஸ்ட்டுக்கு இன்னொரு பெரிய உதாரணம் என்ன தெரியுமா சார்? அவன் லைட்டை ஆஃப் பண்ணி போட்டான். அது ஏதோ விளையாட்டுக்கு சார். என்ன வெங்காயம் விளையாட்டு சார்? என்ன விளையாட்டுங்கிறீங்க? ஏங்க உங்களை பார்க்கத்தாங்க உட்காந்துருக்கான், அதில் அவன் சிரிச்சிட்டு இருப்பான் தெரியுமாங்க. லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சிரிப்பான் சார். மக்கள் ஆறாவரமா இருக்காங்க, அதை பார்த்து என்ன சார் லைட்டை போட்டுட்டு நீ சிரிச்சிட்டே வந்தேன்னா ஒன்றும் இல்லை சார், போட்டு அமர்த்துன்னு தான் சொல்கிறேன். இவனால் தேசத்துக்கு மிகப்பெரிய அழிவு இருக்கு சார். விஜயால தேசத்துக்கா? தேசம் நான் சொல்ல தமிழ் தேசம் அதான் புரியுது சார். மிகப்பெரிய அழிவு இருக்கு சார். அவன் சாதாரண ஆள் இல்லை. ஏன் வெகுண்டு பேசுகிறான் அப்படின்னா, ஒரு நம்ம நம்பி வந்தான் 8 மணி நேரம் 9 மணி நேரம் காக்க உங்களால் முடியும். நீங்கள் வந்தீங்கல்ல உடனே வர சொல்லுங்கன்னு ஏன் சொல்கிறோம்? உங்களுடைய 1/2 மணி நேரமும் வேல்யூ சார். யாரா இருந்தாலும் உங்கள் டைம் சொல்கிறோம், சொன்ன டைம் வரீங்க, வந்த உடனே ஏன் ஓடியார சொல்கிறோம்? வேல்யூ. வந்தவன்ல 27,000 பேர் சாரி கோச்சுக்காங்க சார். கொஞ்சம் புரியுது, உங்க எமோஷனல் புரியுது, எனக்கு கொஞ்சம் கவனமா இல்லை. முட்டாள்களா சார்? 27,000 பேர், அதில் ஒரு 1000 பேர் வைங்க, 2000 பேர் அவன் ஆளுகளாக இருக்கட்டும். 25,000 பேருடைய வைப்ரேஷன் இருக்குல்ல சார், அவன் என்ன நினச்சிருப்பான்? சரி இந்த நாய் வந்திருந்தா நல்லா இருக்குல்ல, அந்த பாவி வந்திருந்தா, நான் பாட்டு வீட்டுக்கார்ட்ட சொல்லாமல் வந்துட்டேன், வீட்டுக்கார்ட்ட கேட்காம வந்துட்டேன், பக்கத்து வீட்டு பிள்ளையை கூப்பிட்டு வந்துட்டேன், அவங்க வீட்டில் சொல்லாமல் வந்துட்டேன், எங்கள் அப்பாட்ட சொல்லாமல் வந்துட்டேன், எங்கள் அம்மாட்ட சொல்லாமல் வந்துட்டேன். எவ்வளோ பேர் புழுங்கியிருப்பாங்க சார். என்ன கேட்குறான்? 5 இடத்தையும் நடக்கலை, இங்கே மாத்திரம் நடக்குது. ஒரு சந்தேகம் எழுப்புறாங்க. என்ன வெங்காய சந்தேகம்? 5 இடத்துல பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவாங்கிறது விதி. நீங்கள் 5 இடத்துலையும் இதெல்லாம் நடந்துச்சு, நம்ம தான் கண்டுக்கல. பெரிய சாவு வந்த, ஏன்னா மதுரையில் இப்போ பிரபாகரன் செத்துட்டான், இன்னொரு பையன் சீரியஸாக இருக்காங்கிறாங்க, இன்னும் செத்துட்டாங்கிறாங்க, படம் வேணும்னு கேட்டிருக்கேன். அவங்களே ரெக்கார்டில் சொல்கிறாங்க 442 பேர் ஏதோ மயங்கி விழுந்துட்டாங்கன்னு டீம் வச்சு. மற்ற ஊர்களையும் மயக்கம் இந்த மாதிரியானதெல்லாம் இந்த மயக்கம்னா சாதாரணமா சார்? சொல்லுங்கள் சார். நீங்கள் இப்போ இது எடப்பாடி மேலே எனக்கு மரியாதை கிடையாது, ஆனால் எடப்பாடி மாவட்டம் இது நடத்திட்டு போனார்ல சார், 12,000 பேர் வந்து ஒரு ஆள் மயங்கி விழுந்தாங்களா சார்? சொல்லுங்களேன். 1.5 லட்சம் பேர் வச்சு 2 லட்சம் பேரை வச்சு இவர் 30 விழா நடத்தினார். செந்தில் பாலாஜி பொறுப்பில் விட்டாங்க. ஏவாவிலேருந்து எல்லா மினிஸ்டரும் அங்கே தான் இருந்தாங்க. ஏதாவது ஒரு மயக்கம் சொல்லுங்களேன். இல்லை சார், அங்கெல்லாம் ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. இதுதான் சார் ஆர்கனைஸ்டாக இருக்கு. இப்போதான கட்சியை உருவாகுது. என்ன பண்ணணும்? தப்பு பண்ணிட்டேன் சார், இப்போதான் சார் வந்தோம், இது எங்களுக்கு பாடம் சொல்லு. நீ வீடியோ போட்டில எங்கேயாவது சார் சிஎம் சார் பழி வாங்கணும்னா இது என்ன அர்த்தம்? சிஎம் அவர் இவனை தான் பழி வாங்க போகிறார், அவருக்கு என்ன இதான் வேலை? என்ன 2 பேர் குண்டு ஆகலான்ட்டு இருக்காங்க. இவன் ஒரு ஆள், இவர் சிஎம் சார் என்னை பழி வாங்கினையோ குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? ஏன்னா விஜய் பொட்டன்ஷியலான ஒரு என்ன வெங்காய பொட்டன்ஷியல் சார். நீ ஒரே ஒரு சரியான முடிவு அந்த ஆள் எடுக்கணும்னா மறுபடியும் பேசாமல் இந்த 200 கோடி கொடுக்குறாங்கிறாங்களே, பேசாமல் படம் எடுக்க நீ படம் நடிக்க போய்கிட்டே இருக்கு. தேவையெல்லாம் எதிர்காலத்தோட விளையாடாத சார். உங்கள் பிள்ளை, நீங்கள் இன்னும் திருமணம் ஆகலை, திருமணம் ஆகணும், உங்களுக்கு பிள்ளை பிறக்கும், பிள்ளை பிறந்து அவனுக்கு பிள்ளை பிறக்கும்போது அவன் கேட்பான் சார், உங்களை கேட்பான், டேய் இவனை ஏன்டா வளர விட்டீங்கன்னு கேட்பான் சார். யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள். இல்லை சார், இப்போ அந்த பொறுப்பில் இருக்கீங்க, என்னைய கேட்பான் சார். எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ ஒரு வலிமையான கட்சி, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் கட்சினா அவங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியும். கேளுங்க, தெரியும். அதெல்லாம் நீங்க சும்மா அவனை சப்ப கட்டாதீங்க. அவன் ஆரம்பத்துல இருந்தே அவன் போக்கிரியாவே வரான் சார். விக்கிரவாண்டியிலேருந்து எடுங்க சார், அவன் ரேம்பில் நடந்து வர்றதை பார்த்துருக்கீங்களா? விக்கிரவாண்டியில் அப்படி ஓடி அந்த துண்டை தூக்கி போட்டு அப்படி ஒரு துண்டை கட்டிக்கிட்டு சார், அது இளைஞர்களை கவர்றதில்ல. அந்த வெங்காயம் தான் சொல்கிறேன்.
அந்த வெங்காயம் அதுக்கு வந்த இளைஞர் கவனிக்கிறான். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல நிக்கிற இளைஞன் ரைட், அப்படிப்பட்ட கூட்டம் தானே டிரான்ஸ்ஃபார்மர்ல நிக்கிறது. நீ என்ன பண்ண, உனக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா சார்? என்ன சரி, அவங்களுக்கு பொறுப்பு இருக்கட்டும் சார். போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கலாம், கூடுதல் பாதுகாப்பு போட்டு ஏற விடாம பண்ணி, அப்ப நெரிசல் ஆகாம பண்ணி. அந்த இதுல நீங்க பாத்தீங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து அடிச்சு இறக்குனதுனாலதான் அவன் பொழைச்சான். ரைட்டா? நீங்க ஒவ்வொரு இன்சிடென்ட் பாருங்க. கடைசியா நாமக்கல்ல அவனுக்கு அதுல விழுந்தவன் இன்னும் ஒருத்தன் வந்து கோவை சிஎம்சிஹெச்சா கோவை, அதுல வந்து ஒரு பையன் வந்து இன்னும் ஐசியூல இருக்கான். ஒரு பையன் உங்க ஊர் என்னது சுபா ஒரு மருத்துவமனை, சுதா மருத்துவமனை, அதுல ஒரு பையன் இருக்கான் உங்க ஊர்ல, நாமக்கல் அடிபட்டவன். ஓகே, ஈரோட்ல. ஆமா, ஈரோட்ல. அட்ரஸோட பேரோட போட்டோமே நாங்க. நீ என்ன பண்ற? 5 இடத்துலையும் நாங்க நல்லா தானே. இப்ப இங்க மாத்திரம் ஏன்னா செந்தில் பாலாஜி சொல்லையோ, அதாவது உனக்கு செந்தில் பாலாஜி எப்படி சீக்கிரம் வந்தாரு தெரியாதவன், இந்த இது கோணல் மாடல அது மாதிரி நீங்களே சொல்றீங்க. அவர் புதுசா வந்திருக்காரு. ஒருத்தர் சொல்றான், ஒரு வழங்காப்ப சார் நாங்க கத்துக்கிறோம் சார். இது 41 உயிரை கொடுத்தா கத்துவீங்க. 41 உயிர் உங்களுக்கு ஈஸியா போச்சா? இன்னொன்னு சார், பாதிக்கப்பட்ட மக்கள் சில வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம், அவங்களே இப்படி சார்ஜ் பண்ணலையே. நான் பாதிக்கப்பட்ட மக்களுடைய இது தரல காமிக்கவா? ஒன்று அனுப்புறேன் உங்களுக்கு பாருங்க. எனக்கு வந்ததுதான், நான் அனுப்புறேனே. பொழந்து கட்டுறாங்க அவங்க, பொழந்து கிழிச்சு போறாங்க சார். நான் அனுப்புறேன், சீரியஸாக அனுப்புறேன், நீங்க பாருங்க. நீங்க வந்து அது உங்க ரெஃபரன்ஸுக்காக அனுப்புறேன் சார். ஆனா இப்போ மற்ற கட்சி தலைவர்களோ, எடப்பாடி பழனிசாமியோ, சீமானோ, திருமாவளவனோ, இன்னும் பலருமே கூட விஜய் இன்னும் என்ன மனநிலையில் இருப்பாரோன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல, அப்படி ஒரு ஆறுதல் துணி தான். இன்னைக்கு கிழிச்சு போட்டார், அவர் பார்க்கல நீங்க லேட்டஸ்ட்டை பார்க்கலாம் நீங்க. இப்போ அதுல ஒரு வருத்தம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன, அவ்வளவுதான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியலங்கிறத அவன் சொல்லிட்டாரு. திரும்ப வந்து ஏன் இன்னும் அவனை அரெஸ்ட் பண்ணலைங்கிறத அவனோட குற்றச்சாட்டு. அவர் ஒன்றும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா புஷி ஆனந்துக்கு மேல நீங்க எஃப்ஐஆர் போட்டுருக்கீங்க, இவன் அதே முகாந்திரம் ஏன் இங்க இல்லையான்னு. ஏன்? ஆமா, அப்ப அதை எப்படி நீங்க திரும்ப அவர் சப்போர்ட் பண்ண? முதல்ல ஆரம்ப கட்டத்துல அப்பெல்லாம் எல்லாருமே ஆரம்ப கட்டத்துல அவங்க வந்து என்ன நடந்துருக்குன்னு தெரியாம பண்ணுவாங்கல்ல. ஆனா நான் எடுத்த உடனே இது நடந்த உடனே சொன்னேன், டேய் இவனுக்கு படிப்பினை இல்லடா, இவன் பண்ண ஆட்டத்துக்கு நீங்க வந்து மக்களை பழி கொடுத்துட்டான் சார். அதிகார கைக்கு வந்தா விஜய் என்ன செய்வாரோன்னு அச்சமா இருக்குன்ற லெவலுக்கெல்லாம் திரும்ப பேசுறாரு. உண்மையாதான் சார். விஜய்ங்க நீங்க வந்து விஷம் சார். இதை நீங்க வேரோட பிடிங்க எரியலைன்னா எதிர்காலம் சூனியம் சார் தமிழ்நாட்டுக்கு. எழுதி வச்சுங்க. 2 பேரும் நம்ம நாளைக்கு பார்க்க தான் செய்வோம். ஏன் இவ்வளோ பயப்படுற? தம்பியும் பார்ப்பாரு. ரைட் சார், ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? பயப்படல சார். நீங்க ஒருத்தன் அந்த மொழியிலேயே தெரிஞ்சு போகும், இவன் வர்றதும் வராதும். விளையும் பயிர் முளையிலே. அப்போ இவனை நீங்க இப்பயே நீங்க எடுக்கலன்னா இயற்கை அவனுக்கு பாடம் கொடுத்துச்சு சார். அந்த பாடத்தை அவன் கத்துக்கல சார். அவன் என்ன திமிர் இருந்தா நேற்று பேசின 4 இதுல வீரியத்துடன் எழுவோங்கிறான். எளவுக்கு அவன் பேசுன மாதிரியே இல்லை சார். நீங்க இந்த பஸ்ஸில் மேலே நின்று பேசினது அவன் ஒரு வீடியோ போட, 2ஐயும் டைட் வைங்க சார், மூஞ்ச 2ஐயும் ஒத்து வச்சு பாருங்களேன், எது மேக்கப்னு தெரியும். 2 டைட் வைங்க சார், 2ஐயும் டைட் வச்சு நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. 3 நாளாக ஒருத்தன் யோசித்து என்ன பண்ணலாம், கடைசியில் தோழர்களே எழுவோம், வீர் கொண்டு எழுவோம். அட பாவி, ஒரு பொறுப்பு எடுக்கணும். ஒரு பொறுப்பு என்ன, திருச்சியில் கூடியிருந்த அந்த மக்கள் இருக்காங்களே உங்களை மாதிரி இருக்கிறவங்க 30 பேர் ஆயிடுச்சுங்க. செத்து போயிட்டானவன காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுன மாதிரி போகிறான் ஒருத்தன். அங்கே மாத்திரம் நின்று தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நான் இவ்வளோ இப்படி வரும்னு எனக்கு தெரியாது. திருச்சி ஏர்போர்ட்டில் சொல்கிறேன், பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லிட்டு போயிருந்தான்னா நானே பேசியிருக்க மாட்டேன். நீ அங்கேயும் பண்ணாமல் அதுக்கு வேறு பாதுகாப்போட வீடு ரைட்டா. வீட்டுக்கு போய் அவர் வந்து குச்சியில் இந்த சடங்கான பிள்ளை குச்சியில் உட்காந்துருப்பான், வெளியே வர மாட்டான். அது மாதிரி ஒரு
2 நாள் 3 நாள் இருந்துட்டு யோசித்து மேக்கப்போட பேசி சிஎம் சார் அவர்களே இல்லை வருத்தத்தில் இருந்திருப்பாரு. ஐயோ சோறு திங்கல, இந்த சோறு திங்காம ரொம்ப வருத்தமா பார்த்தோம்ல, வருத்தமாக இருக்கிறத சார் மன்னிப்பே கிடையாது சார், மன்னிக்கக்கூடாது சார், மன்னிக்கக்கூடாது. நீங்கள் வந்து எனக்கு நான் வந்து ரொம்ப வயசானவன்னு சொல்ல, 45 வருஷம் ஆச்சு நான் ஃபீல்டுக்கு வந்து. எம்ஜிஆர்ட்டேருந்து பார்க்குறேன், எத்தனை கூட்டம் பார்த்துருக்கேன், எத்தனை பொதுக்கூட்டம் பார்த்துருக்கேன், எத்தனை பெரிய இடம் பார்த்துருக்கோம். இப்படி ஒரு மோசமான ஒரு தலைவன் சொல்லிட்டு இருக்கிற ஒரு பொறுக்கியை தான் பார்க்குறேன். அவன் பொறுக்கி சார். சார் நம்மளை பார்க்க வந்தவன் நம்ம ரசிகனோட சேர்ந்து பொதுமக்கள் இருக்கான், விதிப்பட்டு சேர்த்துருக்கான். 9 பொம்பளை பிள்ளைகள் போயிடுச்சு, 19 பெண் பிள்ளைகள் போயிட்டாங்க, மிச்சம் ஆம்பளை போயிட்டான். கொஞ்சம் கூட அதுக்காக மன வருத்தம் இல்லாமல் நீங்கள் என்னை பழிவாங்கன்னா என்னைய பழிவாங்க. என்னடா உன்னை பழிவாங்க போகிறாங்க, அறிவு வேணாம். என்னடா பழிவாங்க, உன்னை என்ன பழிவாங்கிறது என்ன இருக்குது? என்ன நீ பெரிய இப்போ நீ ஏதோ கொள்கையோடு வந்து முழக்கமிட்டு மக்களை திரட்டிட்டியா நீ? ஏன்னா ஒரு பஸ்ஸு வருது, பஸ்ஸில் சைடில் 4 பேர் மாட்டிட்டு செத்துருக்கானா இல்லையான்னு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா சார்? வீடியோ இருக்குல்ல, ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல. விழுந்தாங்க அப்புறம் என்ன எந்திரிச்சிட்டாங்களா சார்? சார் பின்னாடி வண்டி வருது, சாரி பின்னாடி ஒரு கார் வந்துட்டுருக்கு, நீங்கள் பஸ்ஸு இவனு வந்து வீல்ஸ் ஓட்டிகிட்டு வர மாதிரி வரான். அப்படி பார்த்துட்டு அந்த டிரைவரை பார்த்துட்டு அப்படியே வரான், மாட்டுறான் சார். 2 வண்டி மாட்டுது, உள்ளே போகிறான். பின்னாடி இருக்கிற வண்டி என்னாச்சு, அவன் இது மேலே ஏறி இருப்பான். இவன் என்னாச்சு, இவன் குறைச்சதா தெரில, எடுத்தவன் மொத்தம் அதிர்ச்சியில் ஃபோனை போட்டிருப்பான், அதான் கட்டாயிடுச்சு. இப்போ அந்த பக்கம் பார்த்தா 6 தெரியுது. அப்போ அதுலேருந்து நம்ம கணக்கு போட்டால் நாமக்கல்லேருந்து கரூர் வர வழி தான் தெரிஞ்சு போச்சு. ஆனால் சின்ன தடயம் கூட இல்லை. இன்னும் என் பையங்க தர்றாங்க, நாமக்கல் போலீஸ் தேடுது, இதுவும் தேடுது. அப்போது இந்த கூட்டத்தை ஏன் வளர விடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குன்னா, இப்படி ஒரு விபத்து நடந்ததுக்கான அடையாளமே இல்லையே சார். இப்போ இப்படி ஒரு நடந்துச்சு, ஒரு விஜய் வந்து ஐயோ பதறி போய் வண்டியை நிறுத்தி வேமா போய் பாதிக்கப்பட்டான். நிச்சயமாக அவங்க 4 பேரில் செத்துருக்கணும், இல்லை கை கால் உடஞ்சிருக்கணும், ஏதோ ஒரு பெரிய சேதமாக இருக்கணும், இவங்களை ஒரு மருத்துவமனையில் வச்சு பார்த்துருக்கணும். ஆனால் அடையாளமே இல்லையே சார். அப்போது எல்லாரும் ஒரு விங்கு வச்சுருப்பாங்களா? இவன் என்ன விங்கு வச்சுருக்கான் தெரியும்? இந்த தடயத்தை அழிக்கும் விங்கு வச்சுருக்கான். தடயமே இல்லாமல் அழிச்சிறது. அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கத்தளையில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.